ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் சித்தப்பா விட்டு குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட போனோம். அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராம்நாடு கிட்ட இருக்குங்க. கோயில் பேர் சந்தவழியான். இப்போ ஒரு வழியாக நாங்கள் கோயில்கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், கோயிலுடைய கோபுரம் தெரியுதா? நாங்களும் கோபுர தரிசனத்தை பண்ணிவிட்டு அப்படியே கோயில்கிட்ட வந்துட்டோங்க. இந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வெளியாக போய் தேங்காய் பழம்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு தம்பி ஒய்ஃபும் இந்த சூலாயுதத்தில் எலுமிச்சம்பழம் ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் கிளம்பும்போது சந்தவழியான் அவருடைய எல்லையில் சிதற தேங்காயை உடச்சிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோங்க. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நாங்கள் எங்கள் சித்தப்பா சித்தி கூட வந்தோம்னா சந்தவழியான் கோயில் போயிட்டு நாங்கள் உத்தரசமங்கையில் இருக்கிற சுயம்பு வராகி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தான் வருவோம் நாங்கள் எப்பயுமே. அதே மாதிரி தான் இந்த தடவையும் நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு அங்கே போய் என் தாய் வராகியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே பாருங்கள், இந்த குளத்தில் வந்து எப்பயுமே தண்ணி வற்றாதுங்க. எப்பயுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ போனாலும் அங்கே போய் நாங்கள் மீனுக்கு பொறி போடுற பழக்கம் உண்டு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் மீனுக்கு பொறி போட்டோங்க. இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும். பொறி போட்ட உடனே எவ்வளவு மீன் வருதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் அங்கே போனீங்கன்னா மீனுக்கெல்லாம் பொறி போட்டுட்டு வாங்குங்க, ரொம்ப நல்லது. நாங்களும் பொறி போட்டுட்டு அப்படியே இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் வருதுன்னு பாருங்கள். இங்கே இந்த ஆற்றுல மீன் பிடிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மீனும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு வர எங்களுக்கு மனசே இல்லை. இங்கே பாருங்கள், பொரியை போட்ட உடனே அவ்வளோ மீன் எங்கேருந்து தான் வந்துச்சுன்னே தெரிலங்க. அப்படியே கும்பலாகவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என் தம்பி ஒய்ஃபு, எங்கள் சித்தப்பா எல்லோரும் பொறி போட்டாங்க. வழியாக பொரியை போட்டுட்டு மீனுக்கலாம் கண்டிப்பாக முறையில் அந்த வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக உத்தரசமங்கையில் போய் இந்த தாயை பார்த்துட்டு வாங்குங்க. அவங்க சுயம்பா வந்தவங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு வழியாக கிளம்பிட்டோங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து மஞ்சள் அரைச்சி கொடுக்குறது ரொம்ப விசேஷம். இங்கே பாருங்கள், ஆண்களும் மஞ்சள் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து பஞ்சமி திதியில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாங்கள் போகும்போது மணி 12:45, 1:30 தான் நட சாத்துவாங்களாம், மத்தியானம் 1:30. அதனால் ஒரு வழியாக நாங்களும் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. இது உத்தரசமங்கை மங்களநாதர் சுவாமி கோயிலுடைய கோபுரம். அப்புறம் என்னங்க, மறக்காமல் தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.